வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2018 ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நடந்தது. அதில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்விகள் மேக்ஸ் ஆகட்டும், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ரெண்டுமே செப்பரேட் சீரீஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கான கொஷின்ஸாக கவர் பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ஸ்லாம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டாப் ரைட் கார்னரில் இதோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்போ 18th செப்டம்பரில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கேள்விகள் பார்க்கலாம். கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே. இன்னைக்கான முதல் கேள்வி சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடான சம். 136 divided by 17, 17 into 13 minus of 103 minus 85 into 62 plus 145 divided by 23. ஸோ இதை போடோமாஸ் பிரின்சிபல் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுலாம் சால்வ் பண்ணுவோம். 136 divided by 17 plus 17 into 13 minus 103 minus 85 into 62 plus 145. ஸோ இந்த இதில் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் இந்த டிவிஷன் சிம்பிள். ஸோ by 23 கிளியர். ஸோ 136 divided by 17, 17 into 8, 8 வருமா, ப்ளஸ் 17 into 13, 17 into 13, 221 and 103 minus 85, 15, 13, 18 and 62 plus 145. so 62 plus 145 ங்கிறது 62 145 207 வரும். by 23 இருக்கு, by 23 னா 9 வருமா. so into 9 and then இப்போ into தான் முதல்ல பண்ணணும். so into பண்ணோம்னா 216 minus 8 plus 221 and then further இதை சால்வ் பண்ணலாம். $67 will be the answer. Next sum. In what time can Hema cover a distance of 450 meter if she runs at the speed of 20 km per hour? ஸோ ஹேமாங்கிற ஒரு பொண்ணு டோட்டல் டிஸ்டன்ஸாக 450 மீட்டரை கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 450 மீட்டரை அவள் எவ்வளோ ஸ்பீடில், 450 மீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்பீட்னு பார்த்துட்டோம்னா நமக்கு கொடுத்துருக்கிறது 20 கிலோமீட்டர் பர் ஹார். 450 மீட்டர் டிஸ்டன்ஸை 20 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஹேமா ட்ராவல் பண்ணாங்கன்னா எவ்வளோ டைமில் கவர் பண்ணுவாங்க? ஸோ டைம் நமக்கு செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றே ஒன்று மட்டும்தான் மினிட். ஓகே, பட் இங்கே கிலோமீட்டர் பர் ஹாரில் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். time equal to distance by speed. distance ங்கிறது 450 and speed is 20. இது நம்ம மீட்டர் per செகண்டுக்கு மாற்றினா 5/18. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம்.
81 செகண்ட். ஸோ ஆன்சர் இஸ் 81 செகண்ட்ஸில் ஹேமா வந்து 450 மீட்டரை 20 கிலோமீட்டர் பர் ஹவரில் ட்ராவல் பண்ணாங்கன்னா கவர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின். A merchant incurred a loss of 5% by selling a book for 25.65 paise. If he sells it for 31.05 rupees, find his gain percent or loss percent. So first, ஒரு merchant, ஒரு வியாபாரி வந்து ஒரு புக்கை வந்து வாங்குறாங்க, மறுபடியும் அதை விற்கிறாங்க. வாங்குற விலைன்னு பார்த்தோம்னா அவன் 5% லாஸ்ல தான், அதை வாங்குற விலையில அவனுக்கு 5% லாஸ் ஆகுது. 25.65 ரூபாய்க்கு வாங்கினாலுமே அவனுக்கு 5% லாஸ். அண்ட் தென் அவன் என்ன பண்ணுறான், 31.05 ருபீஸ்க்கு அவன் விற்கிறான். இப்போ அவனுக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அண்டு லாபத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு நஷ்டமாக இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத கேள்வி. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அமௌண்ட்டு பார்த்தோன்னா 5% லாஸ். அப்போ இந்த 5% லாஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா 25.65 into 100/95. கிளியர்? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 2565/95 and then 95 2 போட்டோம்னா நமக்கு 96. Oops. So and then 90 so 7 டேபிளில் போட்டு பார்க்கலாம். 7 டேபிளில் பண்ணோம்னா 665 கரெக்டாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 27 rupees. ஸோ இந்த 27 rupeesங்கிறது தான் ஆக்சுவல் ப்ரைஸ். 27 rupeesல இருந்து அவன் 31.05 rupeesக்கு விற்கிறான். அப்போ அவனுக்கு கண்டிப்பாக கெயின் தான் கிடைக்குது. ஸோ லாஸுங்கிற ஆப்ஷன் ரெண்டுமே கட்டு. இப்போ 31.05 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 3.05 கிடைக்குது. இப்போ நமக்கு 27ல் 10% என்னன்னா 2.7 rupees. அப்போ இந்த 10% விட கண்டிப்பாக இது அதிகமாக தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வில் பி கெயின் 15% தான் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு வேலை மைனஸ் பண்ணப்போ 2.7 வச்சுன்னா கெயின் 10% போடலாம். பட் இந்த 10% 2.7 rupees, அதை விட இங்கே அதிகமாக 3.05 தான் டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. அப்போ கெயின் ஈக்குவல் டு 15% தானே. இதை நீங்கள் சால்வ் பண்ணாமையே ஃபஸ்ட்டு லாஸை கேன்சல் பண்ணலாம். அண்ட் தென் கொடுத்துருக்கிறது 10 and 15% தான் ஈஸி. ஆனால் இதாக கொடுத்துருக்காங்க. அப்போ 10%ங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.98 cube plus 0.02 cube plus 3 into 0.98 into 0.02 minus 1. 0.98 cube plus 0.02 cube plus 3 into 0.98 into 0.02 minus 1. ஸோ இந்த சம் வந்து a plus b the whole cube நம்ம யூஸ் பண்ண முடியுமா? a plus b the whole cube equal to a cube plus b cube plus 3ab a plus b யூஸ் பண்ண முடியுமா? ஸோ இப்போ ஏங்கிற டேர்ம் வந்து 0.9 வச்சுக்கலாம். அண்ட் பிங்கிற டேர்ம் 0.02 வச்சுக்கலாம். நம்ம இந்த இதை சால்வ் பண்ண முடியும். இந்த -1 அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா a cube plus b cube plus 3 into ab ஆர்டரில் தான் இருக்குது. அண்ட் a plus bங்கிறது வந்து வரல.
ஸோ a plus bங்கிற வேல்யூ வந்துருந்தா என்ன வந்திருக்கும் 0.98 a and b 0.02 அப்போ 1 தானே. இந்த இடத்துல நம்ம a plus bங்கிற வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கலாம். லைக் 0.98 cube plus 0.02 cube plus 3 into 0.98 into 0.02 into 0.98 plus 0.02. ஸோ அஷ்யூம் பண்ணிட்டா நமக்கு இந்த இடத்துல ஏதாவது வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? இன்டூ 1 தான் வரும். இதை சால்வ் பண்ணாலும் இன்டூ 1. ஸோ இந்த இடத்துல வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ நம்ம இங்கே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அஷ்யூம் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் 0.98 plus 0.02 cube a plus b the whole cube minus 1. ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? 1 cube minus 1 வரும். 1 minus 1 equal to 0. ஸோ ஆன்சர் இஸ் 0. சிம்பிள். ஓகேங்களா? இந்த டேர்மில் இந்த சப்ஸ்டியூஷன் அஷ்யூம் பண்ணுறதை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின். sin square 60 degree plus cos square 30 degree plus cot square 45 degree plus secant square 60 degree. sin square 60 degree plus cos square 30 degree plus cot square 45 degree plus secant square 60 degree. ஸோ இதெல்லாமே நம்ம ஈஸியாகவே வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இது நம்ம வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். sin 60 is equal to √3/2, cos 30ங்கிறது வந்து √3/2 the whole square plus cot 45ங்கிறது வந்து 1 square, secant 60ங்கிறது வந்து 2 square. கிளியர்? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 3/4 plus 3/4 plus 1 plus 4. ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு வெயிட் 6/4 plus 5 then 3/2 plus 5 equal to 13/2. Right? So answer is 13/2. A train crossed a 110 meter long platform in 13.5 seconds and 205 meter long platform in 18.25 seconds. What is the speed of the train? ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷனில் வந்து ஒரு பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து 110 மீட்டர். அந்த 110 மீட்டரை ட்ரெயின் 13.5 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. அண்ட் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் 205 மீட்டர் இருக்கு அதோட டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை 18.25 செகண்ட்ஸில் ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுது. இப்போ நமக்கு ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு தெரியணும். ஸோ ஸ்பீட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் பர் ஹாரில் கொடுத்துருக்காங்க. பட் நாம் சால்வ் பண்ணோம்னா மீட்டர் பர் செகண்டில் வரும். அதை நம்ம கிலோமீட்டர் பர் ஹாரில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடான சம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ நார்மலாக ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமுங்களா. இங்கே பிளாட்ஃபார்ம்னு வரும்போது பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் பை டைம் பீரியட். நமக்கு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, பட் பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ ட்ரெயினோட டிஸ்டன்ஸுங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 110 plus x by 13.5 equal to 205 plus x by 18.25 வச்சுக்கலாமா? ஓகே, பிகாஸ் ரெண்டுமே ஒரே ட்ரெயின் தான். ஓகேங்களா? ஒரே ட்ரெயின் தான் கிராஸ் பண்ணுது, பட் அதோட ஸ்பீட் வேல்யூ மட்டும் நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம ட்ரெயினோட லென்த்தை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 5 டேபிளால் டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா?
பிகாஸ் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் 5 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 3.65 வரும். ஸோ டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 110 + 3.65 + 3.65x equal to 205 into 0.7 plus 2.7x. ஸோ எக்ஸ் டேர்ம் வந்து காமனாக இந்த பக்கம் எடுத்து வந்துக்கலாம். 205 into 2.7 minus 110 into 3.65 equal to 3.65x minus 2.7x. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 553.5 வரும். மைனஸ் 401.5 ஈக்குவல் டு 0.95 வரும். ஈக்குவல் டு 0.95x is equal to 152 அண்ட் எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தோம்னா நமக்கு 160 வரும். ஸோ ட்ரெயினோட லென்த்துங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 160 வேல்யூ. இப்போ நம்ம எனிதிங் இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆர் செகண்ட் கண்டிஷன் எதில் வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரெயினோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம எடுத்துக்கலாம். 110 + 160 by 13.5 ஈக்குவல் டு நமக்கு 270 by 13.5 வரும். and then 20 m/s வருமா. ஸோ 20 m/s வந்து நம்ம km/h மாற்றணும். அப்போ 20 m/s கிலோமீட்டராக மாற்றுறது இன்ட்டு 18/5. ஸோ 4 into 18 is 72 km/h. Answer is 72 km/h. இந்த டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். A cistern can be filled by 2 pipes A and B in 4 hours. When it is full, the tank can be emptied by the third pipe C in 8 hours. If all taps are turned on at the same time, the cistern will be full in. So first நமக்கு A and B ரெண்டு பைப்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த சிஸ்டன் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு கொடுத்துருக்காங்க 4 hours. அப்போ A + Bங்கிறது வந்து 4 hours ஃபில் ஆகிடும். அண்ட் தேர்ட் பைப்புங்கிறது C, இது 8 மணி நேரத்தில் எம்டி பண்ணிடும் அந்த டேங்கை. ஸோ 8 hours ஒரு பர்டிகுலர் டேங்கே வந்து எம்டி பண்ணிடும். ஸோ இங்கே எல்சிஎம்னு எடுத்தோம்னா நமக்கு 8 வரும். அண்ட் தென் இங்கே 2 அண்ட் இங்கே -1. அப்போ ரெண்டு பேரும் 1 hourல எவ்வளோ ஃபில் பண்ணுறாங்க 1 யூனிட்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 3 பைப்பும் சேர்ந்து பண்ணாங்கன்னா டோட்டல் கெப்பாசிட்டிங்கிறது வந்து 8 by 1 யூனிட் ஈக்குவல் டு 8 hours ஆன்சரா. ஸோ 8 மணி நேரம் ஆகும் 3 பேரும் சேர்ந்து டேங்க் ஃபில் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் 8 hours. ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் இருக்க காமனான எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ஸோ 1 hour சேர்ந்து பண்ணாங்கன்னா A and B மட்டும் 1 hour சேர்ந்து பண்ணால் ரெண்டு யூனிட்ஸ் முடிப்பாங்க. அண்ட் C மட்டும் சேர்ந்து பண்ணால் 1 யூனிட் மைனஸ் சிம்பிள். ஏன்னா பிகாஸ் C வந்து அந்த டேங்கை எம்டி பண்ணுது. அப்போ 3 பேரும் A + B + C 3 பேரும் சேர்ந்து அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா 1 hourக்கு 1 யூனிட். அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் பை 1 hourல எத்தனை யூனிட்னு பார்த்தோம்னா நமக்கு 8 hours அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிடும்.
இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான், ரொம்ப ஈஸியானது. 4 plus 4.44 plus 44.4 plus 4.04 plus 444 plus minus 20. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு யூனிட் டிஜிட்டை நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம் கிளியராக. ஃபஸ்ட்டு வந்து யூனிட் டிஜிட்னு பார்த்தோம்னா 88 வருது, 88ங்கிற ஆன்சர் வருது. ஸோ அப்போ நமக்கு ரெண்டு ஆன்சர்லேயுமே வந்து யூனிட் டிஜிட் 88ன்னு நிற்குது. அடுத்து மூணாவது டெசிமலுக்கு அப்புறம் இருக்க யூனிட் டிஜிட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. ஸோ 500.88. இப்போ நம்ம 20 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வில் பி 480.88. சம் கேசஸில் நீங்கள் வெறும் யூனிட் டிஜிட் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க, அதாவது டெசிமல் பாயிண்ட் டிஜிட்டோ இல்லை டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க டிஜிட் ஏதோ ஒரு டிஜிட்டை கண்டுபிடிச்சாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் 480.88. A car covered a distance of 44 km using 2 3/4 liters of petrol. What distance can the car cover using 1 liter of petrol? ஸோ அப்போ ஒரு கார் எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்ணுது? 2 3/4 liters of petrol. எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 44 கிலோமீட்டர். ஸோ இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து நார்மலாக மாற்றோம்னா 11/4 லிட்டர் ஈக்குவல் டு 44 கிலோமீட்டர். அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 44 இன்ட்டு 4/11. ஸோ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 16 கிலோமீட்டர். அப்போ அந்த கார் 1 லிட்டருக்கு வந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நமக்கு கவர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான், ஓகேங்களா? If 15 boys earn rupees 750 in 5 days, then how much money 25 boys can earn in 6 days? So 15 பசங்க 750 ருபீஸை வந்து 5 டேஸில் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி 25 பசங்க எவ்வளோ ருபீஸ் 6 டேஸில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் மென் என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் மென் இன்டு டேஸ் பை ஒர்க், மென் இன்டு டேஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். 15 into 5 by 750 equal to 25 into 6 by x. ஸோ இப்போ 15 into 5 75 வரும். ஸோ அப்போ இங்கே 10 வருமா? ஸோ இந்த 10 இந்த பக்கம் போணுச்சுன்னா 25 into 6, 25 into 6ங்க வந்து 150 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 1500 வருமா? ஸோ அப்போ 25 பாய்ஸ் 6 டேஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களால 1500 ரூபா சம்பாதிக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 1500. Lata makes 20 kg paneer at home and sells it every morning. From 1 liter of milk, she makes 200 grams of paneer. The cost of the liter of milk is 40 rupees. How much money does she spend in procuring milk every day? ஸோ லதாங்கிறவங்க வந்து 20 கிலோ வந்து பன்னீர் வீட்டிலேயே செஞ்சு விற்கிறாங்க. இந்த பன்னீர் செய்யறதுக்கு தேவையானதுன்னு பார்த்தோம்னா பால் தான். அந்த பால் 1 லிட்டரு பால் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அந்த 1 லிட்டர்லேருந்து 200 கிராம் பன்னீர் தான் எடுக்க முடியுது.
அப்போ 20 கிலோ பன்னீருக்கு அவங்க எவ்வளோ பால் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த பாலுக்கான அமௌண்ட் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 1 லிட்டர் ஆஃப் மில்கில் அவங்க 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் தான் எடுக்கிறாங்க. அப்போ 20 கிலோ அப்படின்னா 20 கிலோ பன்னீருக்கு அவங்க எவ்வளோ பால் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆர்டர் இப்படி எழுதலாம். ஓகேங்களா, 20 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் 1 லிட்டர் ஆகுது. அப்போ இந்த 200 கிராம்ஸுங்கிறத வந்து நம்ம கேஜியில் மாற்றணும். 20 கேஜி பன்னீருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு தான் நமக்கு தெரியணும். அப்போ 20 கேஜி ஆஃப் பன்னீர் அதுக்கு எவ்வளோ பால் 1/200 வருமா? ஸோ 220 கேஜி நமக்கு தெரியணும். இந்த 200 நம்ம கிலோன்னு மாற்றணும். அதுக்கு கிலோவுக்கு மாற்றுறதுக்கு இன்டூ 100 இன்டூ 20, ஸோ 20 கேஜிக்கு மாற்றுறோம். அப்போ 20 கேஜிக்கு மாற்றினா 2 = 100 லிட்டர்ஸா? ஸோ அப்போ 20 கேஜி பன்னீருக்கு அவளுக்கு தேவையான பாலுங்கிறது வந்து 100 லிட்டர். 1 லிட்டர் பால் 40 ரூபானா 100 லிட்டர் பாலுங்கிறது வந்து 40 × 100, ஸோ 4000 rupees அவளுக்கு பாலோட விலை. ஸோ மில்கோட ரேட்டுங்கிறது வந்து 4000 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இங்கே கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிராம்ஸை நம்ம கிலோவில் மாற்றுறதுக்காக இன்டூ 100 போட்டிருக்கோம். அதே மாதிரி 20 கேஜிக்கு மாற்றணும். ஸோ 200 கிராம்ஸ் வந்து 20 கேஜிக்கு மாற்றணும் இன்டூ 20 போட்டு டோட்டலாக அவளுக்கு எவ்வளோ பால் தேவைப்படுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஒரு லிட்டர் பாலோட விலை 40 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 100 லிட்டர் பாலுங்கிறது வந்து 4000 ரூபா. கிளியர்? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இங்கே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.